இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்னம்மா ஏன் அப்படி பாக்குற? இல்ல, துளசினா ரொம்ப பயந்த சுபாவம் உள்ள பொண்ணு. பிரச்சனை வந்தா ஓடி போய் ஒளிஞ்சுக்குவா. யார் எவ்வளவு கஷ்டம் கொடுத்தாலும் பொறுத்துக்கிட்டு போவா. ரொம்ப அமைதியானவ. அப்படிதான் இத்தனை நாள் நாங்க எல்லாரும் நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா இன்னைக்கு நீ ஒரு பெரிய விஷயத்த பண்ணிருக்க. அம்மாவுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. வாழ்க்கையில போராட்ட குணம் ரொம்ப முக்கியம். அதுவும் பொண்ணுங்களா பிறந்தவங்களுக்கு அதுதான் சொத்து இல்ல. அது மட்டும் இல்லனா இந்த உலகத்துல நாம வாழறதே ரொம்ப கஷ்டம். நாம ஒதுங்கி ஒதுங்கி ஓடிக்கிட்டே இருந்தா நம்மள துரத்திக்கிட்டே இருப்பாங்க. ஒரு முறை எதிர்த்து நின்னு பார்க்கணும். அவங்க ஓட ஆரம்பிச்சிருவாங்க. பாசமா இருக்கிறவங்க கிட்ட பாசமா இருக்க தெரியணும். வம்பு பண்றவங்க கிட்ட வீரமாவும் இருக்க தெரியணும். பாட்டி, அம்மா அவங்க கிட்ட எப்படியெல்லாம் பேசினாங்க தெரியுமா? எல்லாரும் பயந்துட்டாங்க பாட்டி. என்ன அப்படியா? அப்படி என்ன பேசுனாங்க சொல்லு கேக்குறேன். தியா சும்மா இரு. நான் சொல்லுவேன். நீ சும்மா இரு துளசி, அவ சொல்லட்டும். சொல்லுடா. அம்மா, என் வீட்ல உங்களுக்கு என்ன வேலை? இவங்க ரெண்டு பேரையும் தூக்கி வெளியே போங்க மேடம். எப்ப நீங்க தியாவை இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தீங்களோ அப்பவே இந்த வீடு என்னோடதாயிடுச்சு. என் பொண்ணு அதற்ற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க. அப்புறம் சம்பவம் வேற மாதிரி இருக்கும். உன்ன எல்லாருக்குள்ளயும் மேடம் புலி பூனைன்னு ரெண்டு குணம் இருக்கும். அவங்களுக்கெல்லாம் அந்த மாதிரி சொன்னாதான் புரியும். கடவுள் துணையால அவங்களால உங்களுக்கு இனி எந்த பிரச்சனையும் இல்லாம இருக்கணும். துளசி, என்னம்மா? உனக்கு அந்த வீட்ல ஒன்னும் பிரச்சனை இல்லைல்ல? என்ன நடந்தாலும் பாத்துக்கலாம்னு துணிஞ்சு இறங்கியாச்சு. பாத்துக்கலாமா? பாத்துக்கணும்.